எல்லா விஷயமும் மனுஷனுக்கு அப்படித்தானே. காலம் கடந்த பிறகுதான் பெருமதி விளங்குற. வாலிபனா இருக்கிற காலத்துல வாலிபத்தோட பெருமதி விளங்கல்ல. 50 வருஷம் பிந்தி எலும்பவும் மேலாது குந்தவும் மேலாது என்ற கட்டம் வார நேரதான் வாலிபத்தோட பெருமதி விளங்குது. நல்லா கண் பார்க்கிற நேரத்துல பார்வையிட பெருமதி விளங்கல்ல. கண்ணாடி போடுற காலத்துல தான் பார்வையிட பெருமதி விளங்குது. அரபியில் ஒரு பழமொழியே சொல்வாங்க, கதரு நிஅமதி பாத ஜவாலிஹா. அல்லாஹ்வோட அருட்கொடைகளோட பெருமதி இல்லாம போன பிறகுதான் தெரியுமா. ஒரு சஹாபி சொல்றாங்க, ரமலான் பெருமதியை நீங்க விளங்கணும்டா யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் கொண்டு வைத்து கபரிஸ்தானத்தை நிரக்கிறீங்களே, மண் போட்டு போட்டு அதுக்கு மேலாலையும் அடக்கிறீங்களே, ஆயிரக்கணக்கான உங்களோட ஊர் மக்களை அதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. மூதாதையர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தட்டி ஒருத்தரை எழுப்புங்க, அவர்கிட்ட கேளுங்க என்ன ஆசைன்னு கேளுங்க. அவரு கேட்க மாட்டாரு 1 லட்சம் காசு தேவைன்னு கேட்க மாட்டாரு. எனக்கு சபாநாயகர் பதவி தாங்கன்னு கேட்க மாட்டாரு. என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்கன்னு கேட்க மாட்டாரு. அதெல்லாம் பொய்யன்னு விளங்கிடும் கபரட மண் வாயில பட்ட பிறகு. கபரட மண் வாயில பட்டாதான் உண்மை விளங்கும். அது வரைக்கும் போதுதான். அந்த இமாம் சொல்றார், அந்த பெரியவர் சொல்றார், அவங்களை எழுப்பி கேளுங்க. கபராளி சொல்வாராம், 1 மாதம் தேவையில்லை, ரமலான் 1 நாள் அடைகிறதுக்கு சந்தர்ப்பம் தாங்கன்னு கேட்பாங்களா. எனக்கு கபருக்குள் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையே முடிக்கிறது கேளும் ரமலான் 1 நாளை சந்திச்சா